ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு வடிகட்டிட்டு தண்ணீர் ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். அதிக டைம் எடுக்காது, அப்படியே ஊறட்டும். இப்போ செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க. ரொம்ப செவரெல்லாம் வறுத்துற வேண்டாம், லைட்டாக 1 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். நெய்யிலே வறுக்கிறதுனால நல்லா வறுபட்டு வாசம் வருங்க, அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா சூடாகவே இருக்குது, அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர், சுட தண்ணீர் இல்லை, நார்மலான தண்ணீர் தான், 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊறி சாஃப்டாகட்டும். அந்த சூட்டோடையே நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்திங்கனாலே ஊறிடும். அப்படியே ஊறி சாஃப்டாகட்டுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அப்படியே ஊறி வரட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச கடலைப்பருப்பு துவரம்பருப்பும் நல்லாவே ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்க தண்ணியை பூரா நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்து மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி சின்ன மிக்ஸர் ஜாரில் பருப்பு எல்லாத்தையும் மாற்றிட்டு இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். அதனால் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு திரும்பவும் ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் இல்லாட்டி நீங்கள் சமையல் எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். நெய்யில் செய்கிறப்ப நல்ல மணமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். இப்போ நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 10 உரிச்ச பூண்டு பல்லியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து கலந்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த பருப்பு மிக்சிங்கை சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கங்க. நல்லா இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து நம்ம ஊற வச்ச கோதுமை ரவையோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கோதுமை ரவை ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதில் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. நம்ம வதக்கி சேர்த்ததை எல்லாத்தையும் நல்லா தேங்காய் துருவலோடு நல்லா சேர்த்து கலந்த பிறகு பச்சரிசி மாவு சேர்த்து கலந்துக்கங்க. அப்போ தான் நல்லா எல்லா இடமும் பரவி வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஈரப்பதம் இருக்கான்னு பாருங்கள். ஈரப்பதம் இல்லாட்டி நீங்கள் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. நம்ம ஏற்கனவே கோதுமை ரவையில் தண்ணீர் சேர்த்து ஊற வச்சு தான் கலந்துருக்கோம். அதுவே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசி மாவு சேர்த்ததுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி இருக்க பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உருண்டையாகவும் உருட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிடிச்சு எடுத்தது எல்லாத்தையுமே ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் கடாயில் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது மாதிரி ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கேன். அதில் வாழையில இருந்துன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. தடவிட்டு இது மாதிரி வரிசலாக கேப்பை விட்டு அடுக்கி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கமகமன் மணக்க சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.
வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் செஞ்சு தரலாம். இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு அசத்தலாம், காலை டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. இட்லி தோசைக்கு மாவில்லையா சப்பாத்திலாம் செஞ்சு கஷ்டப்படாமல் இது மாதிரி சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.